நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. சுகபிரம்ம மகரிஷியை பற்றி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் நிறைய நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ், ஏஞ்சல் பற்றி, தர்காவை பற்றி, கான்வெலெக்ஸா, சுவிட்ச் வேர்ட்ஸ் இதெல்லாம் நிறைய சொல்கிறீங்க மேம். எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எல்லா மதத்தை பற்றியும் பேசுகிறீங்களே மேம், எல்லா மதத்துலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில். இப்போ கூட அந்த கேள்வி தவறு ஒன்றும் இல்லை. நிச்சயமாக அந்த கன்ஃபியூஷன் உங்கள் எல்லாருக்கும் வரதான் செய்யும். இப்போ கூட நான் ஒரு சர்ச் முன்னாடி இருந்தால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த சர்ச்சோட ஃபுல் வியூ உங்களுக்கு ஃபுல்லாக அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறப்பாங்க. பிரம்மாண்டமாக இவ்வளோ ஹைட்டான சர்ச் வேர்ல்டுலேயே இதுதான். ஓகே, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஒரு 5 மினிட்ஸில் காமிக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ உங்களோட கேள்விக்கான பதில், எம்மதமும் சம்மதமே. எனக்கு எல்லா மதத்திலையும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பகவத்கீதையாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும். என்ன விஷயம்? உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, நம்மளோட வேலையை நம்ம கவனமாக பார்க்கணும், இந்த ஜென்மம் எதற்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு கர்ம பயனையும் கர்ம வினையையும் என்னன்னு கவனிச்சு அதை தீர்க்கறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்பிக்கையோட நல்லதை மட்டும் செய்யணும். நெறியான உண்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். உங்களால முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, அல்லது அமைதியா இருக்கணும். துரோகம் மட்டும் யாருக்கும் நினைக்க கூடாது. அடுத்தவர்கள் முதுகு மீது சவாரி செஞ்சு நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அப்படிங்கிறது கூடவே கூடாத ஒரு விஷயம் தான் எல்லா மதத்திலையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். நம்மளுக்கு ஒருத்தவங்களோட எனர்ஜி செட் ஆகலை அப்படின்னா அவங்க தீயவர்கள், அவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்றதை விட அவங்க எனர்ஜி நம்மளுக்கு செட் ஆகலாம். அப்படித்தான், அதுதான் எல்லா மதத்திலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால எம்மதமும் சம்மதமே. இந்த சர்ச்சோட வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், காமிக்கிறேன். இவ்வளவு உயரமாக நிற்கக்கூடிய இந்த சர்ச் 140 வருடங்களுக்கு மேலாக கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் கட்டி முடியல. ஒரு சைடு பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பழமை தெரியும், இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா அந்த புதுசா அவங்க பில்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை கட்டணம் அப்படின்னு முடிவெடுத்தவர் கௌடி. இப்போது உயிரோட இல்லை அப்படின்னாலும் இந்த நாட்டுடைய அரச குடும்பங்கள் மற்றும் இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்து பல வருடங்களாக ஜென்ரேஷன்ஸ் அண்ட் ஜென்ரேஷன்ஸா அதை கட்டிட்டு இருக்காங்க. இதற்குன்னா இங்க வந்து யாரு பாவ மன்னிப்பு கேட்டாலும் ஃபர்கிவ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அந்த நடக்கணும். மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி இந்த சர்ச் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை தொடர்ந்து இன்னும் கட்டிட்டே இருக்காங்க. அதனாலதான் கிரேன் எல்லாம் இன்னும் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். இன்னும் வேலைப்பாடுகள் நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு சிற்பங்களும் அவ்வளோ அழகா வடிவமைச்சு நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கு. இதுல இந்த டாப் டவர்ல தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செதுக்கப்பட்ட இந்த சர்ச்ல உள்ள நுழைஞ்சதும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, சூப்பர் எனர்ஜி. அதாவது உள்ள போன உடனே உங்களுக்கு தோணுற விஷயம், அதாவது எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் என்ன தவறுகள் செஞ்சிருக்கோம், அதுக்கெல்லாம் எப்படி மன்னிப்பு கேட்கணும், என்ன விஷயம் இனி வந்து வாழ்க்கையில எப்படி வந்து நம்மளை நாமளே வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், நம்மளோட ஆத்மாக்கு என்ன தேவை, நம்ம என்ன உணர்ந்திருக்கோம், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா தோண ஆரம்பிச்சு. ரொம்ப பாசிட்டிவான வைப். அதுல இருக்க கிளாஸ் பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் அவ்வளோ டீட்டெயில்டாக எல்லாம் சிம்பிள்ஸ். நான் இப்போ உங்களுக்கு டாரட் கார்ட் ரீடிங் வழியாக சொல்கிற சிம்பிள்ஸாக இருக்கட்டும், சுவிட்ச் வேர்ட்ஸு, ரூன் சிம்பிள்ஸ், இதெல்லாம் இந்த சர்ச்சில் ஏற்கனவே இருக்கு. ஸோ அந்த சிம்பிள்ஸோட எனர்ஜி, ஒவ்வொரு பில்லர்லேயும் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ், அதெல்லாம் ரொம்ப சரியான இடத்துல அந்த சிம்பிள்ஸ்லாம் வேறு வரைஞ்சிருக்காங்க. அதனால ரொம்ப அழகாக இருந்தது அந்த எனர்ஜி. டாரட் ரீடிங் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோலேயே நான் டாரட் ரீடிங் பண்ணும்போது அவ்வளோ பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இங்கே எனக்கு கிடைச்சது. இந்த எனர்ஜி இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு நான் கொடுத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.